பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா இருக்கு. பயம்ல இல்ல, செம்ம காமெடியா இருந்துச்சு. நல்லா இருந்தது, கொஞ்சம் டிஃபரண்ட் ஸ்டோரியா இருந்தது. காமெடி இருக்கு. முட்டராஜ் நல்லா வச்சிருக்காரு. உங்களை பத்தி தான் கதையே. பார்க்கலாமே. சூப்பரா இருக்கு. ஃபேமிலியா காமெடியா நல்லா இருக்கு. நம்ம என்டர்டெயின்மென்ட் இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. படம் ஓகே தான் ப்ரோ, தரமா இருக்கு படம். நல்லா இருந்துச்சு. இல்ல கொஞ்சம் காமெடி கலந்த படமா தான் போகும். வெரி நைஸ். லாஜிக் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு. ஜோக் சீன்ல ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கு. என்ஜாய் பண்ண லீவுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு. ஃபேமிலியோட வந்து நீங்க பார்க்கலாம். பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்கு. சூப்பர் படம். நல்லா காமெடியா இருக்கு. ஆரம்பம் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலி நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்லா சூப்பரா இருந்துச்சு. கடைசி சீன்ல ஒருத்தர் நெருப்புல போனார்ல, ஆனா அவரை காமிக்கவே இல்ல கடைசில. பிரேம் ஆனந்த் இயக்கத்துல வந்து சந்தானம் நடிப்புல விளையாடுறது தான் டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த திரைப்படம் வந்து சோழமலை தியேட்டர்ல நைட் ஈவினிங் ஷோ வந்து நம்ம ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம். இந்த திரைப்படம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பசங்க போறே இல்ல, ஃபுல் என்டர்டெயின்மென்ட். ஒன் டைம் பார்க்கலாம். காமெடி தரமா இருக்கு. ஜாலியா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நினைக்கிறேன் டைமிங்கா ரைமிங்கா காமெடி நல்லா வந்துருக்கு. சந்தானத்துக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா படம் பார்க்கலாம். பழைய மாதிரி இல்லாம புதுசா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காப்ல. படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. காமெடியா இருந்துச்சு. நல்லா என்ஜாய். குழந்தைங்களுக்கு நல்லா படம் பிடிக்கும். ஃபேமிலியா நல்லா பார்க்கலாம். ஆவரேஜ்ல இல்ல, நல்லா தான் இருக்கு. ரொம்ப காமெடியாவே இருக்கு. நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு படம். எல்லா படத்தோட இது சூப்பரா இருக்கு. சந்தான படம் எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரை ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட இது நான் செகண்ட் ஹாஃப் சூப்பர். லாஜிக் நல்லா இருக்கு. எல்லாம் சூப்பர். எல்லாமே ஒண்ணு குறை சொல்ற மாதிரி இருக்கு. படம் அருமையா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நீங்க படம் நல்லா இருந்துச்சு. சந்தானம் சாரோட ஆக்டிங் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா அதுல சாங்ஸ் எல்லாம் போட்டு மூவி ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இல்ல சூப்பரா இருக்கு. காமெடியா இருக்கு. சூப்பரா இருக்கு. பார்க்கலாம். என்ஜாய் பண்ண லீவுக்கு கண்டிப்பா சூப்பரா இருக்கு. நிஜமா குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமா இருக்கும். பட் ஓவரால் படம் நல்லா தான் இருக்கு. டிஃபரண்ட் ஸ்டோரி. ரெண்டு மணி நேரம் நல்லா இருக்கு. காமெடி இருக்கு. முட்டராஜ் நல்லா வச்சிருக்காரு. சந்தானம் காமெடி நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பார்க்கலாம். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. அவ்வளவுதான். அந்த அளவுக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. இனிமே யூடியூப்ல ரிவ்யூ பண்றவங்க வந்து பயப்படுற மாதிரி இருந்துச்சு படம். அந்த மாதிரி அது சொல்லக்கூடாது, ஸ்பாயிலர் ஆயிரும்ல. நல்லா ஓவராலா ஓகேவான படம். சூப்பர்லாம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருந்துருக்கு. ஓகே பார்க்கலாம். அது சூப்பரா இருந்துச்சு. அவங்க காமெடியா தான் படமே. அவங்க காமெடி இல்லைன்னா அவ்வளவு படம் நல்லா இருந்திருக்காது. பேய்க்கு மேக்கப்லாம் ரொம்ப டம்மியா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் மேக்கப் வந்து நல்லா இல்ல. நான் டிடி ரிட்டர்ன்ஸ் பார்க்கல. அதனால எனக்கு தெரியல. ஆனா இப்ப மத்த பேய் படம் காஞ்சனா அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது கொஞ்சம் பயமா இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸ் ஆச்சு. பயம் இல்ல, காமெடி இருந்துச்சு. காமெடிக்காக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. காமெடியும் நல்லா இருந்தது. நாங்க நல்லா என்ஜாய் பண்ணோம். பயம் எதுவும் இல்ல, அவ்வளோக்கு எதுவும் இல்ல. படம் நல்லா இருந்தது. காமெடியா இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹேர் ஸ்டைல் எல்லாம் நல்லா இருந்தது. அது எல்லாருமே நல்லா இருந்தது. தேங்க்யூ. நான் ரொம்ப ஒன்றும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல. காமெடி ஓகேவா இருந்து இல்ல, படம் ஓகே தான். நான் ரொம்ப ஒன்றும் நல்லா இருக்கு. மற்றபடி போகுது ஓரளவு தான். ரொம்ப நல்லா ரொம்ப பார்க்க முடியாது இல்ல. ஓகே அவ்வளவுதான். ரிவ்யூஸ் தான் போகுது. பேய் அந்த அளவுக்கு வருதுன்னு சொல்ல முடியாது. பேய் காமெடி ஓரியன்டா இருக்கு. ஆனா நல்லா இல்ல, பிடிக்கல. ஸ்லோவா தான் போகுது. டிடி ரிட்டர்ன்ஸ் நல்லா இருந்தது. அதுக்கு அடுத்து இது நல்லா இல்ல. ரேட்டிங்ஸ்னா 2 10க்குனா ஒரு 4 அந்த அளவுக்கு கொடுக்கலாம். அவ்வளவுதான். படம் நல்லா இருந்தது. காமெடியா இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பரா இருந்தது. படம் பக்காவா இருக்கு. கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் இது. மெயினா வந்து ரிவ்யூவர்ஸ்க்காக ஒரு சொல்லப்பட்ட படம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவாகவே வந்து மூவிஸ் வந்து நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக பார்க்க போறோம். அது ஒரு ரிவ்யூவை வச்சு மூவில ஒரு மூவி எடுக்கிற மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டான முறையில வந்து எடுத்து அதையும் ரிவ்யூ பண்ணி
எப்படி ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாகவும் சொல்லியிருக்காங்க. நல்லா எடுத்திருக்காங்க. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்ல படமா வந்து சந்தானம் சார் நல்ல மூவி, கண்டிப்பா எல்லாரும் போய் பார்க்கலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப அந்த கேமியா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். நல்லா பண்ணியிருந்திருக்காங்க. கண்டிப்பா பார்க்கணும். தேங்க்யூ.